ஹாய் பசங்களா, எங்கே இந்த பக்கம் வந்திருக்குறீங்க? லீவ் விட்டு ஜாலியாக வந்திருக்குறீங்களா பீச்சில் குளிக்கிறதுக்கு? 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா? ஹாய் அங்கிள், என் பேர் ராகுல். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு லீவ் விட்டுருக்காங்க, அதனால் எங்கள் பேரண்ட்டு கூட வந்திருக்கேன். எங்கள் பேரண்ட்ஸ் அங்கே மணலில் உட்காந்துக்கிறாங்க. நான் பீச்சில் இங்கே விளையாடின்னு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு இவன் தான். இவன் பேர் விஜய் அங்கிள். நாங்கள் விளையாடுறதுக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த வயசான காலத்தில் நீங்கள் எங்கே இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தது சந்தோஷம்னா. நீங்கள் வயசான காலத்தில் இங்கே வந்து வாக்கிங் போக வேண்டியதா? பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுல வாக்கிங் போகலாமா? போயிட்டு அப்படி ஓரமாக போங்க பார்ப்போம். அதான் உங்களுக்கும் பத்திரமா போக முடியும், சேஃபாக வீட்டில் இருக்க முடியும். இந்த மாதிரி வயசான காலத்தில் பீச்சு பக்கம்லாம் வராதிங்க, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். பீச்சில் இருக்கிற காற்றெல்லாம் அவங்க உடம்புக்கு போட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல. அதுதான் சின்ன பசங்க எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் ஒரு ஓரமாக போய் நடந்து போங்க பார்க்கலான்ட்டு. என் விஜய் என்னை பார்த்தாட வயசானவன் சொல்கிற? நான் எத்தனை மல்யுத்த கோப்பை இருக்குன்னு தெரியுமா? இந்த வயசுல வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன். என் உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது தெரியுமா? உங்கள் 2 பேரையும் பாரு, நோஞ்சா நாட்டை இருக்கிறீங்க. யாரை பார்த்தா அங்கிள் நோஞ்சா நீட்டிங்க? நான் புஷ்அப் எல்லாம் பண்ணி எப்படி பாடி பில்டராக இருக்கிறோம் பாருங்கள். இன்னும் இப்போவே இந்த வயசில் இருக்கிறேன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி இருப்பேன் நான், தெரியுமா? ஆமாங்க சார், சொல்வதெல்லாம் உண்மைதான். நாங்கள் இப்போவே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். வயசான காலத்தில் உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குதுன்ட்டு. அதனால் எங்கள் அப்பா அம்மா கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுப்போம். நாங்கள் ஒரு 10th 12th மேலெலாம் ஜிம்முக்கு போயிட்டு நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு முடிப்போம் அங்கிள். பாருங்கள் நீங்கள் வேணுமெல்லாம். நாங்கள் சரி காற்றடிக்குது, வீட்டுக்கு ஓரமாக பத்திரமா போங்க, நாங்கள் விளையாடுறோம். பாய் அங்கிள், உங்களை இன்னொரு நாள் பார்க்குறேன். பாய், see you. ஆமாம் அங்கிள், பத்திரமா வீட்டுக்கு போயிடுவோம் அங்கிள். வயசாயிடுச்சுல்ல, காற்றாட்சியும் போயிட்டு போகுது, பார்த்து போயிட்டு வாங்க அங்கிள். நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரோம். இன்னொரு நாள் பீச்சுக்காக பார்த்தோம்னா பேசிக்கலாம், ஓகேவா? பாய், see you.